அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் அது மட்டும் அல்லாது எண்ணற்ற சூட்சும தாந்திரிக ஜோதிட பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு, சமையலறையில் இந்த பொருட்களை வைக்க வேண்டாம். இது இருந்தது அப்படின்னா கஷ்டம் மேல கஷ்டம் வரும். நம்மளுடைய எல்லார் வீட்லேயுமே முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா அது சமையலறை தான். நம்ம வீட்டுக்குள்ள நேர்மறை சக்திகளை கொண்டு வர்றதுல சமையலருடைய பங்கு மிகவும் அதிகமாக இருக்கு. சமையலறை நம்ம குடும்பத்துடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இடம் மட்டுமல்லங்க, நம்ம குடும்பத்துடைய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. பஞ்சபூதங்களும் ஆட்சி செய்யும் இடம் சமையலறை. அதுவும் நெருப்பு மிகவும் புழங்கும் இடம். அந்த இடத்துல காற்றும் தண்ணீரும் குறைவாக புழங்கணும். பொதுவாகவே தண்ணீரை எந்த வீட்டில் சிக்கனமா பயன்படுத்துறாங்களோ அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது. சமையலறையில தண்ணீரையும் காற்றையும் நம்ம குறைவாக புழங்கும் போது சகல செல்வங்களும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். முன்னாடி எல்லாம் கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு பக்கம் காய்கறி கட் பண்றதுக்கு இடம் இருக்கும், ஒரு பக்கம் சமையல் செய்யறதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். சமையலறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கும். இப்ப நம்ம ஒரு குறுகிய இடத்துலதான் சமையலறை வைக்கிறோம். எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா 10க்கு 8, 10க்கு 10, 16க்கு 10 இது மாதிரி குறுகிய இடத்துலதான் நம்ம சமையலறைய அமைக்கிறோம். அதனால இந்த சமையலறையில இந்த பொருட்கள் எல்லாம் கண்டிப்பா வைக்காதீங்க. விஸ்தாரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த தீய சக்திகளும் நெருங்காது. நம்ம ஏற்கனவே குறுகிய இடத்துல சமையலறைய வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது சமையலறையில இந்த பொருட்கள்லாம் இல்லாம இருக்கணும். அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா குப்பை தொட்டிய சமையலறையில வைக்கவே கூடாது. குப்பை கழிவுகள் நம்ம சமையலறையில இருந்தது அப்படின்னா அன்னபூரணி தாயாரின் வாசம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால வறுமை உண்டாகும். இரண்டாவது, துடைப்பம். வாஸ்து சாஸ்திரத்தின் படி பாத்தீங்கன்னா துடைப்பம் மங்களகரமானதாக கருதப்படுது. ஆனா சமைக்கிற இடத்துலயோ சாப்பிட்ற இடத்துலயோ துடைப்பத்தை வைக்க கூடாது. அவ்வாறு வைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்துல குறைபாடை உண்டு பண்ணும். அடுத்தது, வாஷிங் மிஷின். துணி துவைக்கிற இந்த விஷயத்த சமையலறையில வைக்கக்கூடாது. அழுக்கு துணி வைக்கிற இடமா சமையலறை நம்ம உபயோகிச்சோம் அப்படின்னா தரித்திரம் உண்டாகும். உடைந்த பொருட்கள், சமையலறையில உடைந்து போன பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வைக்க கூடாது. சமையல் அறையில் வீணான பொருட்கள் ஏதாவது மீதி ஆயிடுச்சு, அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை சமையலறையில வச்சிருக்க கூடாது. உடனடியாக அப்புறப்படுத்திடணும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் சமையலறையில எக்காரணம் கொண்டு வைக்காதீங்க. தரித்திர நிலை உண்டாகும், வறுமை உண்டாகும், பணத்தட்டுப்பாடு உண்டாகும். இப்ப நான் சொன்ன பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.